திருமோகூர் பெரிய காராளர் வீட்டுல இருந்து இளைய நம்பிய மலர்கள் நிறைந்த ஒரு வண்டியில மறைச்சு வச்சு மதுரை அகநகருக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அப்படி சேர்த்த பிறகு செல்வ பூங்கோதை அவனுக்கு அந்துவனை அறிமுகம் பண்ணி வைக்கிறான். அந்துவன் தலைநகரான மதுரையில யானை பாகனா இருக்கான். பார்த்த மாத்திரத்திலேயே இளைய நம்பிக்கை அவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. இதத்தான் முந்தைய அத்தியாயத்தோட இறுதி பகுதியில பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சிய இந்த பகுதியில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லிங்கிற நாவலோட முதல் பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம 6 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 7வது அத்தியாயத்துல இருந்து இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7, வெள்ளி அம்பலம். யானைப்பாகன் அந்துவன் சுட்டிக்காட்டிய திசையில் எதிர்பக்கத்திலிருந்து களப்பிரர்கள் 4-5 பேர் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். நந்தவன பகுதிகளை கடந்து கோவிலின் யானை கொட்டாரம் இருந்த பகுதியை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருந்த போது யாரோ உறக்க சிரிக்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தம் வந்த திசையை நோக்கித்தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நேரெதிரே இலக்கு வைத்து வருவது போல் தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த களப்பிரர்களை எப்படி எதிர்கொள்வது என்று இளைய நம்பி ஒரு கணம் தயங்கினான். நம்முடைய கோவில்களில் கூட இவர்கள் நுழைந்து விட்டார்களா என்று அடக்க முடியாத கோபத்தோடு அந்துவனின் காதருகே இளைய நம்பி முணுமுணுத்த போது, ஒற்றர்களுக்கும் பிறரை காட்டி கொடுத்து வயிறு வளர்ப்பவர்களுக்கும் எங்கேதான் வேலை இல்லை என்று மெல்லிய குரலில் அந்துவனிடமிருந்து இளைய நம்பிக்கு மறுமொழி கிடைத்தது. அவர்கள் இருவர் மனதிலும் ஒரே விதமான உபாயம் அந்த வேளையில் தற்செயலாக தோன்றியது. அந்த 4-5 களப்பிரர்களும் தங்களை நெருங்குவதற்கு முன்பாக இவர்களே சிறிது முந்திக் கொண்டு அவர்களுக்கு எதிரே போய் பாலி மொழியில் மிகவும் சுபாவமாக அவர்களை நலம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட அவர்களும் பதிலுக்கு நலம் விசாரித்துவிட்டு சிரித்தபடியே மேலே நடந்து விட்டார்கள். அந்துவனும் இளைய நம்பியும் சிறிது தொலைவு சென்றதும் அந்துவனிடம் இளைய நம்பி சொன்னான், முரடர்களின் மிகப்பெரிய சந்தேகங்களை கூட சுலபமாக நீக்கிவிடலாம். ஆனால் பலவீனமானவர்களின் சிறிய சந்தேகங்களை கடுமையாக முயன்றாலும் கூட போக்க முடியாது. நல்ல வேளையாக களப்பிரர்களில் பெரும்பாலானோர் முரடர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். இளைய நம்பி சொன்னதை கேட்ட அந்துவன், முரடர்கள் என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நகரத்தில் நுழைந்தவுடன் நீங்கள் என்னுடைய முகத்தில் அல்லவா விழித்திருக்கிறீர்கள். இருந்த வளமுடைய பெருமாளே நாள் தவறாமல் எந்த முகத்தில் விழித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த முகத்தில் தான் நீங்களும் விழித்திருக்கிறீர்கள் என்று பதிலுரைத்தான். அதை கேட்ட இளைய நம்பி, அதாவது நாள் தவறாமல் உன்முகத்தில் முதலில் விழிப்பதனால்தான் எல்லாம் வல்ல பெருமாளுக்கே இவ்வளவு புகழ் என்கிறாய் இல்லையா என்று கேட்டான். அதில் சந்தேகம் என்ன என்று பதிலுரைத்தான் அந்துவன். அப்பா, பெரிய வம்புக்காரனாக இருப்பாய் போலிருக்கிறதே. சிரித்து சிரித்து வாய் புண்ணாகி விட செய்கிறாய் நீ என்று சிரித்தபடியே சொன்னான் இளைய நம்பி. சிறிதும் பெரிதுமாக சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த யானைகளை கடந்து இளைய நம்பியை கொட்டாரத்தின் உட்பகுதிக்கு அழைத்து சென்றான் அந்துவன். அவனோடு ஒரு அரை நாழிகை நேரம் பேசி சில விவரங்களை இளைய நம்பி தெரிந்து கொள்ள முடிந்தது. ஐயா, இரவில் நீங்கள் இங்கே தங்குவதை விட வெள்ளியம்பல மண்டபத்துக்கு போய்விடுவது நல்லது. இந்த கொட்டாரத்தில் சில களப்பிர யானைப்பாகர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவாக விரும்பத்தக்கவர்கள் இல்லை. மேலும் இன்றிரவு வெள்ளியம்பல மண்டபத்தின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உங்களை இன்னொரு நண்பன் சந்திப்பான். அவனிடமிருந்து நீங்கள் மிக அரிய செய்திகள் சிலவற்றையும் செயல் திட்டங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தோட்டத்தில் உள்ள கடம்ப மரங்களில் மிக பெரிய அடிமரத்தை உடையது எதுவோ அதன் அருகே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவன் உங்களை சந்திக்க நடுச்சாமம் வரை கூட ஆகலாம் என்றான் அந்துவன். இருந்த வளமுடையாரை வழிபட்ட பின் இருளில் கூட்டத்தோடு கூட்டமாக மதுரை நகரின் வீதிகளில் அலைந்து வெள்ளியம்பல மண்டபத்திற்கு இளைய நம்பி போய் சேரும்போது அதிக நேரமாகி இருந்தாலும் இன்னும் மண்டபத்தில் கலகலப்பு குறையவில்லை. கடல் போல் பறந்திருந்த அந்த அம்பலத்தை எல்லா பகுதியையும் சுற்றி பார்த்துவிட்டு அவன் தோட்டத்துக்குள் நுழையும் போதே நள்ளிரவாகிவிட்டது. அங்கிருந்த கடம்ப மரங்களில் மிகப்பெரிய மரத்தை தேடி அவன் அதன் அருகில் போய் நிற்கவும் அங்கு இருளில் நன்றாக முகம் தெரியாத மற்றொருவன் வந்து சேர்ந்தான். ஒரு கணம் தயங்கிய பின் புதியவனை நோக்கி இளைய நம்பி கயல் என்று கூறினான். ஆனால் வந்த புதியவனிடமிருந்து பதிலுக்கு அந்த நல்லடையாள சொல் ஒலிக்கவில்லை. உடனே இளைய நம்பியின் நெஞ்சம் விரைந்து துடிக்க ஆரம்பித்தது. அருகில் வந்தவனோ தள்ளாடினான். அவன் சுய புத்தியோடு பேசும் நிலையில் இல்லை என்பதை
சில கணங்களிலேயே இளைய நம்பி தெரிந்து கொண்டான். நாள்பட்டு புளித்த தேரலை அருந்திவிட்டு தள்ளாடி அரற்றி அலையும் அந்த களப்பிரன் தான் சந்திக்க வேண்டிய மனிதனாக இருக்க முடியாது என்பதையும் அவன் உடனே புரிந்து கொண்டான். அந்த குறிப்பிட்ட இடத்தில் தன்னை சந்திக்க வரப்போகிற நண்பனுக்கு இடையூறாக குடித்துவிட்டு அலையும் இந்த களிமகன் நடுவே நிற்கக்கூடாதே என்ற கவலையில் பாலியில் ஏதோ பேசி அவனை அனுப்ப முயன்றான் இளைய நம்பி. ஆனால் அவனோ உடும்பு பிடியாக பாலி மொழியில் தான் இயற்றியிருக்கும் ஒரு கவிதை ஒன்றை இவன் கேட்டே தீர வேண்டும் என்று வற்புறுத்தினான். வேறு வழியின்றி அந்த கடம்ப மரத்துக்கு அருகே இருந்த மண்டபத்தில் போய் அமர்ந்தான் இளைய நம்பி. பாலி மொழியில் காமச்சுவை நிரம்பிய வரிகள் சிலவற்றை சொல்லிவிட்டு அங்கேயே படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டான் அந்த களப்பிர இளைஞன். அவனுடைய குரட்டை ஒலி செவிகளை அறுப்பது போல் ஒலிப்பதை பொறுக்க முடியாமல் எழுந்து போய் கடம்ப மரத்தடியில் அமர்ந்தான் இளைய நம்பி. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. கலகலப்பாயிருந்த வெள்ளியம்பல மண்டபமும் உறக்கத்தில் அடங்கிவிட்டது. ஓர் ஆந்தை இரவின் தனிமைக்கு உருவகம் தருவது போல விட்டு விட்டு அலறிக் கொண்டிருந்தது. அந்த மரத்தடியில் தனியே விழித்திருப்பது பொறுமையை சோதிக்கும் காரியமாக இருந்தது. தன்னை சந்திக்க வரவேண்டியவன் வழி தவறிவிட்டானோ அல்லது வரவில்லையோ என்ற கவலையில் இளைய நம்பி நம்பிக்கை இழக்கத் தொடங்கிய வேளையில் மண்டபத்திற்குள் வரிசை வரிசையான தூண்களின் அணிவகுப்புக்கு நடுவே இருபுறமும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களை மிதித்து விடாமல் கவனமாக நடந்து வரும் ஒரு மனிதன் எதிர்பட்டான். வருகிற அந்த ஒற்றை மனிதனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் இளைய நம்பி. அத்தியாயம் 8. திருமருத முன்துறைக்கு ஒரு வழி. வருகிறவன் தன்னை நோக்கித்தான் வருகிறானா அல்லது வேறு காரியமாக வருகிறானா என்று இளைய நம்பி சிந்தித்து தயங்கிக் கொண்டிருந்த போதே அவன் சொல்லி வைத்தது போல் இவனுக்கு எதிரே வந்து நின்று நல்லடையாள சொல்லி கூறி பதிலுக்கு இவனிடமிருந்து நல்லடையாளம் கிடைத்ததும் வணங்கினான். இருவரும் நல்லடையாள சொல்லி பரிமாறிக்கொண்டு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவுடன் இளைய நம்பி ஏதோ பேசத் தொடங்கிய போது வந்தவன் தனது வலது கை ஆள்காட்டி விரலை வாயின் மேல் வைத்து பேச வேண்டாம் என்பது போல் குறிப்பு காட்டி தன்னை பின்தொடருமாறு சைகை செய்துவிட்டு நடந்தான். வெள்ளியம்பல மண்டபத்தின் பின்புறத்தில் இருந்த தோட்டத்தின் மற்றொரு கோடி வரை அவனை அழைத்துச் சென்றான் வந்தவன். அங்கிருந்த மதில் சுவரை ஒட்டி ஒரு பாழ் மண்டபத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்கள். அந்த இடத்திற்கு வந்ததும் வந்தவனே தன்னுடைய மௌனத்தை கலைத்துவிட்டு பேசினான். சற்று முன்னே நான் வெள்ளியம்பலத்துக்குள் நுழைந்த போது நகர பரிசோதனைக்காக தெருவில் அலைந்து கொண்டிருந்த களப்பிர வீரர்கள் சிலர் என்னை பின்தொடரக்கூடும் என்ற சந்தேகம் இருந்தது. அதனால்தான் அங்கே நின்று நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று பார்த்தேன். திருமோகூரில் பெரியவர், காராளர் எல்லோரும் நலமாயிருக்கிறார்களா? முதலாக தாங்கள் கோநகருக்கு வந்திருக்கிறீர்கள். கோநகரை களப்பிரர்கள் சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருப்பதை கண்டிருப்பீர்கள். இளைய நம்பி அவனுக்கு மிகச் சுருக்கமான சில வார்த்தைகளில் மறுமொழி கூறினான். அந்த பாழ் மண்டபத்தை ஒட்டியிருந்த பகுதிகளில் மரங்களின் அடர்த்தி குறைவாக இருந்ததால் அதிக இருள் இல்லை. அதனால் அந்த புதியவனை இளைய நம்பி ஓரளவு காண முடிந்தது. முடி, உடை உடுத்தியிருந்த முறை, மீசை எல்லாவற்றாலும் அவன் ஒரு களப்பிரனை போல் தோன்றினான். அதை கண்டு இளைய நம்பி அவனை கேட்டான். களப்பிரர்கள் ஆட்சியில் கள்ளும் காமமும் கொள்ளையாய் மலிந்திருப்பதை இந்த வெள்ளியம்பலத்தில் நுழைந்ததுமே கண்டேன், வருந்தினேன். இப்போது என் எதிரே தெரிகிற தோற்றத்திலிருந்தே கள்ளும் காமமும் மலிந்திருக்கும் அதே வேளையில் தமிழ் நடை, உடை, நாகரீகங்கள் எல்லாம் நலிந்திருப்பதையும் காண முடிகிறது என்று சொன்னான். ஐயா, கொலை வெறியர்களாகிய களப்பிரர்களின் நடுவே ஊடாடி நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ள இப்படி நமக்கே விருப்பமில்லாத பொய்க்கோலங்களை நாம் ஏற்க வேண்டியிருக்கிறது ஐயா என்று வருத்தத்துடன் சொன்னான் வந்தவன். இளைய நம்பி அந்த புதியவனை வலத்தோளில் தட்டி கொடுத்தபடி, தைரியமாயிரு. இப்படி யார் நாகரிகத்தையோ காட்டும் பொய்க்கோல வாழ்வு போய் மங்கள பாண்டிவள நாட்டு மரத்தமிழனாக இதே மதுரை மாநகர வீதிகளில் மீண்டும் நாம் நிமிர்ந்து நடக்கும் காலம் வரும். நுட்பத்திலும் சிந்தனை வலிமையிலும் இணையற்ற ஓர் ராஜரிஷி நமக்காக அல்லும் பகலும் திட்டமிட்டு வருகிறார் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இப்போது நாம் எங்கே போகிறோம், எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை முதலில் எனக்கு சொல். நான் அறிய வேண்டிய செய்திகள் சிலவற்றையும் செயல் திட்டங்களையும் உன்னிடமிருந்து அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இருந்த வளமுடையார் கோயில் யானைப்பாகன் அந்துவன் என்னிடம் கூறி அனுப்பினான். அவற்றை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் இளைய நம்பி. அந்துவன் கூறி அனுப்பியவற்றில் பிழை ஒன்றும் இல்லை ஐயா. அவன் அடியேனை பற்றி தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறானோ இல்லையோ தெரியாது. அடியேன் வைகை நதிக்கரையில் திருமருத முன்துறையில் உள்ள உபவன காப்பாளன். என்னுடைய பெயர் அழகன் பெருமாள் மாறன். பெரியவர் மதுராபதி வித்தகரை அடியேனுடைய குலதெய்வத்திலும் மேலாக மதித்து தொழுகிறவன். நம்முடைய எல்லா காரியங்களும் கோநகரில் நடைபெற
இரண்டு வழிகள்தான் இன்னும் அடைபடாமல் எஞ்சியுள்ளன. அதில் ஒன்று என்னுடைய உபவனத்தில் இருக்கிறது, மற்றொன்று இங்கே இந்த வெள்ளியம்பல மண்டபத்தில் இருக்கிறது. புதியவன் சொன்னதை கேட்டு, எந்த வழிகளை சொல்கிறாய் நீ என்று கேட்டான் இளைய நம்பி. இதோ இந்த வழியைத்தான் சொல்கிறேன் என்று கூறியவாறே கீழே குனிந்து அந்த மண்டபத்தின் கல்தளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு கல்லை தூக்கி புரட்டினான் அழகன் பெருமாள். இளைய நம்பியின் கண்கள் அவன் புரட்டிய கல்விட்ட வழியில் ஆளிறங்கும் இடைவெளிக்கு கீழே மங்கலாக படிகள் தென்படுவதை கவனித்தன. ஒரு காலத்தில் மங்கள நன்னாட்களில் அரண்மனை பெண்கள் இந்த சுரங்க வழியாக திருமருத முன்துறைக்கு நீராடப் போவார்களாம். கடைசியில் களப்பிரர்கள் கோட்டையையும் அரண்மனையையும் கைப்பற்றிய பின் அந்தப்புற மகளிரும் பாண்டியர் உரிமை மகளிரும் இந்த வழியாகத்தான் தப்ப முடிந்தது என்று கூட சொல்வார்கள் என்று சொன்னான் அழகன் பெருமாள். இப்படி ஒரு வழி இருப்பதை நம்மவர்களை தவிர வேறு யாராவது அறிவார்களா? இது நேரே திருமருத முன்துறைக்குத்தான் போகிறதா, அல்லது வேறு எங்கேனும் இதிலிருந்து வழிகள் பிரிகின்றனவா என்று கேட்டான் இளைய நம்பி. நம்மவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் ரகசிய வழியாக இதை வைத்திருக்கிறோம். இங்கிருந்து திருமருத முன்துறைக்கு நெடுந்தூரம் இருப்பதாலும் நடுவே ஏதேனும் அபாயம் வந்தாலும் உடனே தப்ப வழி வேண்டும் என்பதாலும் இடையில் நகரில் புகழ்பெற்ற கணிகையர் வீதி குறுக்கிடும் இடத்தில் அங்குள்ள ஒரு நம்பிக்கையான கணிகையின் மாளிகையோடு ஒரு வாயிலை இணைத்திருக்கிறோம் என்று பதில் உரைத்தான் அழகன் பெருமாள். இப்போது நாம் எங்கே புறப்பட்டு போகிறோம் அழகன் பெருமாள் என்று கேட்டான் இளைய நம்பி. உபவனத்துக்குத்தான். அங்கே எல்லா செய்திகளையும் உங்களுக்கு கூற முடிந்தவர்களாக நம்மவர்களில் 4-5 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் பெரியவர் இங்கே சாதிக்க வேண்டிய மிகப்பெரிய அரசதந்திர காரியங்கள் எல்லாமே சாதிக்கப்படுகின்றன. சரி, இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கவனமாக படிகளில் குதிப்பது போல் இறங்கி உள்ளே நுழைந்தான் இளைய நம்பி. அவனை தொடர்ந்து அழகன் பெருமாளும் கீழே குதித்து இறங்கி கைகளை மேலே உயர்த்தி புரட்டிய கல்லை உள்ளிருந்தபடியே மேற்பக்கம் தாங்கி மெல்ல மெல்ல நகர்த்தி வழியை பழையபடியே மூடினான். உட்புறம் இருள் சூழ்ந்தது. அழகன் பெருமாள் இளைய நம்பியின் வலது கையை தன்னுடைய கையோடு கோர்த்து கொண்டு கீழே தடுமாறாமல் படியிறங்கி நிலவரையில் விரைந்தான். இந்த இருள் உங்களுக்கு பழக்கமாயிராது, கவனமாக நடந்து வர வேண்டும் நீங்கள் என்று தன்னை எச்சரித்த அழகன் பெருமாளிடம் இளைய நம்பி, என்னை பற்றி கவலைப்படாதே, ஒளியை தேடி கண்டுபிடிக்கிற வரை ஒவ்வொரு வீரனும் இருளில்தான் கால் சலிக்க நடக்க வேண்டியிருக்கும். இருளுக்கு தயங்கினால் எதுவும் நடக்காது என்று சிரித்தபடியே மறுமொழி கூறினான். அத்தியாயம் 9. நம்பிக்கையின் மறுபுறங்கள். செல்வ பூங்கோதையும் அவள் அன்னையும் தங்களிடம் இளைய நம்பியும் யானைப்பாகன் அந்துவனும் விடைபெற்று சென்ற பிறகும் கூட நெடுநேரம் அவர்களை பற்றிய நினைவுகளையும் கவலைகளையும் தவிர்க்க முடியாமல் இருந்தனர். இந்த வினாடியில் யானைப்பாகன் அந்துவனோடு அவர் எங்கே போயிருப்பார், எவ்வளவு தூரம் போயிருப்பார், யார் யார் அவரை எதிர்கொண்டு சந்திக்க நேரிடும் என்று நினைவை மட்டும் இளைய நம்பியின் பின்னே அலைய விட்டபடி உடலால் மட்டும் தன் தாயின் பின்னே இயங்கிக் கொண்டிருந்தாள் செல்வ பூங்கோதை. தாய் எதையோ கேட்டால் அதற்கு தொடர்பில்லாமல் வேறு எதையோ அவளிடம் மறுமொழியாக சொன்னாள் அவள். பயப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்பது போல் வண்டியில் நிறைந்திருந்த தாமரை பூக்களுக்கு நடுவே தென்பட்ட அந்த பொன்னிற உள்ளங்கையை செல்வ பூங்கோதையால் மறக்கவே முடியவில்லை. ஒரு வீரனின் கை பூ போல் மென்மையாக இருக்கக்கூடாதுதான். வாளும் வேலும் பற்றி சுழற்றி காய்த்து போயிருக்க வேண்டிய கை அது. இந்த கை வாளும் வேலும் ஏந்த முடியாமல் செய்துவிட்ட களப்பிரர்கள் மேல் திரும்பியது அவளுடைய ஆத்திரமெல்லாம். கோயிலில் வளமுடையாரை வழிபடும் போதும் 1008 தாமரை மலர்களை அர்ச்சித்த போதும் செல்வ பூங்கோதையின் நினைவில் இளைய நம்பிதான் நிறைந்திருந்தான். அவ்வளவு பெரிய கூட்டத்தினிடையேயும் தான் தனிமையாக விடப்பட்டதை போன்ற உணர்வை அவள் அடைந்தாள். அன்று அப்படி ஒரு தனிமையை உணரும்படி அவளை தாபத்தினால் தவிக்கச் செய்திருந்தது அவனுடைய ஞாபகம். வழிபாட்டை முடித்துக்கொண்டு அவளும் அவளுடைய அன்னையும் யானை கொட்டாரத்தின் வழியாக வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்த நந்தவனத்திற்கு திரும்பிய போது வேறு 4-5 யானைப்பாகர்களோடு அங்கே நின்று கொண்டிருந்த அந்துவன் இளைய நம்பி இங்கிருந்து பத்திரமாக வெள்ளியம்பலத்திற்கு புறப்பட்டு போயாயிற்று என்று சைகை மூலம் அவர்களுக்கு தெரிவித்தான். சுற்றி மற்றவர்கள் இருந்ததால் அந்துவன் தன்னை சூழ இருந்தவர்களுக்கு சந்தேகம் எழாதபடி பெரிய காராளர் மனைவியோடும் மகளோடும் நெருங்கிச் சென்று விரைவாக உரையாடுவதை அப்போது தவிர்க்க வேண்டியதாயிற்று. வண்டிகள் பூட்ட பெற்று புறப்பட்ட போது, அம்மா, அந்துவன் செய்த குறிப்பை கவனித்தாயா? அவர் இங்கிருந்து யாதொரு கெடுதலுமின்றி அடுத்த இடத்துக்கு போய்விட்டாராம் என்று ஆர்வம் பொங்க தாயிடம் சொன்னாள் செல்வ பூங்கோதை. ஆம், கவனித்தேன்.
இனி அந்த திருக்கான பேர் பிள்ளையை பற்றி பயப்பட ஒன்றுமில்லை. அந்துவனும் இங்குள்ள மற்றவர்களும் உயிரை கொடுத்தாவது அந்த பிள்ளையை பாதுகாப்பார்கள். இப்போது நாம் ஊர் திரும்புகிறோமா அல்லது ஆலவாய்க்குள் போய் இறைவனையும் வழிபட்டு விட்டு போகலாமா என்று கேட்டாள். அன்னையிடமிருந்து வினாவாக மறுமொழி கிடைத்த போது ஆலவாய் பகுதிக்கு போகலாம் என்றே செல்வப்பூங்கோதையும் நினைத்தாள். வண்டிகள் ஆலவாய் பகுதிக்கு போகும் முன் வெள்ளியம்பல பகுதியையும் திருநடுவூரையும் கடந்து சென்றபோது செல்வப்பூங்கோதையின் கண்கள் கூட்டம் நிறைந்த கூடல் கோநகர வீதிகளில் மனிதர்களோடு மனிதர்களாக தனக்கு விருப்பமான அந்த முகம் எங்காவது தென்படாதா என்பதையே தேடிக்கொண்டிருந்தது. வெள்ளியம்பல பகுதியில் ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருந்த பூத பயங்கரப்படை வீரர்களை கண்ட வேளைகளில், ஐயோ, இந்த கொலைபாதகர்களிடம் சிக்கிவிடாமல் அவர் தப்ப வேண்டுமே என்று அவள் மனம் இளைய நம்பிக்காக தெய்வங்களையெல்லாம் வேண்டி தவித்தது. வெள்ளியம்பல பகுதியின் முடிவில் ஓரிடத்தில் 10-12 பூத பயங்கர படை வீரர்கள் யாரையோ சிறைப்பிடித்து செல்லும் காட்சி ஒன்று அவளுடைய கண்களில் பட்டுவிட்டது. உடனே அவள் மனதில் என்னென்னவோ பயங்கரமான கற்பனைகள் எல்லாம் எழுந்து வாட்டின. தானே இறங்கி ஓடிப்போய் பார்த்து ஐயம் தெளிய வேண்டும் என்று துடித்தாள் அவள். அவளுடைய வேதனையை உணர்ந்து வண்டியை ஓட்டுகிறவன் இறங்கி போய் பார்த்துவிட்டு வந்து ஒற்றன் என்று சந்தேகப்பட்டு யாரோ ஒருவனை சங்கிலியில் பிணைத்து இழுத்து போகிறார்கள் என்று தெரிவித்தான். செல்வப்பூங்கோதையின் மனம் விரைந்து துடித்தது. பயந்து கதறும் குரலில், அவர்கள் யாரை இழுத்து போகிறார்களோ அந்த மனிதரை நீ நன்றாக பார்த்தாயா என்று அவனை மறுபடியும் வினவினாள் அவள். பார்க்க முடியவில்லை என்று அவன் மறுமொழி கூறிய போது அவள் பெருமூச்சு விட்டாள். செல்வப்பூங்கோதையின் அன்னை அவளுடைய தவிப்பை கண்டு நகைத்தாள். பெண்ணே, நமக்கு வேண்டியவர்களை கோழைகளாகவும் பலவீனமானவர்களாகவும் கற்பனை செய்கிற அளவிற்கு நாம் தைரியமற்றவர்களாகிவிடக்கூடாது. உன்னுடைய தவிப்பு வீணானது. பெரியவர் மதுராபதி வித்தகரின் சோதனைகளில் உறுதி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இவ்வளவு எளிதாக எதிரிகள் பிடித்து விட முடியாது என்ற நம்பிக்கையாவது உனக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னாள். இருக்கலாம் அம்மா, ஆனால் ஒரு பலமான நம்பிக்கையின் மறுபுறத்தில்தான் பலவீனமான அவநம்பிக்கைகளும் அச்சங்களும் தோன்றுகின்றன என்று பதில் உரைத்தாள் செல்வப்பூங்கோதை. நீ சொல்வது தவறு செல்வப்பூங்கோதை. ஒரு பலமான நம்பிக்கைக்கு மறுபுறமே கிடையாது. பலவீனமான நம்பிக்கைக்குத்தான் மறுபுறங்கள் உண்டு. இதை நீ ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னாள். தாயின் உறுதிமொழியால் ஓரளவு மனநிறைவு அடைந்தாள் அவள். தன்னுடைய அன்பின் மிகுதியால் இணையற்ற வீர இளைஞர் ஒருவரை குறைத்து மதிப்பிட நேர்ந்ததை மற்றொரு கோணத்திலிருந்து தாய் சுட்டிக்காட்டிய போது தன்னுடைய சிந்தனையை எண்ணி தானே வெட்கப்பட்டாள் அவள். திரு ஆலவாய் கோயிலிலும் வழிபாட்டை நிறைவேற்றி கொண்டு மோகூர் திரும்புவதற்காக கோட்டைக்கு வெளியே புறநகரை அடைந்து வண்டிகள் வைகையை கடந்து கரையேறிய போது இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. எப்படியும் இரவோடிரவாக அவர்கள் மோகூர் திரும்பியாக வேண்டியிருந்தது. வழிபாட்டுக்கு மட்டுமே அவர்கள் மதுரை வந்திருந்தால் இவர்கள் திரும்பி வந்து சேருவது பற்றி காராளர் கவலையின்றி நம்பிக்கையோடு இருப்பார். இளைய நம்பியை தந்திரமாக கோநகருக்கு கொண்டு வந்து விட வேண்டிய பொறுப்பும் சேர்ந்திருந்ததால் தாங்கள் திரும்புவதை தந்தை ஆவலோடும் கவலையோடும் எதிர்பார்த்திருப்பார் என்பதை செல்வப்பூங்கோதை உணர்ந்திருந்தாள். அவளுடைய மனநிலையையும் அவளுடைய தாயின் மனநிலையையும் உணர்ந்தவர்கள் போல் புறநகரிலிருந்து மோகூருக்கு செல்லும் சாலையில் வண்டிகளை விரைந்து செலுத்தினார்கள் வண்டி ஓட்டிகள். அத்தியாயம் 10. கருங்கல்லும் மலர்மாலையும். மோகூர் எல்லையை அவர்கள் அடையும் போது நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது. ஊர் அடங்கியிருந்ததால் வண்டிகளை இழுத்துச் சென்ற காளைகளின் கழுத்து மணி ஓசை கூட இரவின் அமைதியை கலைத்து கொண்டு கணீர் கணீர் என்று தனியாக ஒலித்தது. ஊர் எல்லையில் சாலை அருகே யாரோ இருவர் ஒதுங்கி நிற்பதைக் கண்டு அடையாளம் புரிந்து வண்டிகள் உடனே நிறுத்தப்பட்டன. நிற்பவரைக் கண்டு மணி ஒலிகள் அடங்கி வண்டிகள் அடுத்தடுத்து நின்ற விதமே தனியானதொரு பணிவையும் அடக்கத்தையும் காட்டின. அங்கே விண்ணையும் மண்ணையும் அளப்பது போன்ற உயரத்துடன் மதுராபதி வித்தகரும் அவருக்கு அருகே பவ்யமாக பணிந்து நிற்கும் காராளரும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருபனை தொலைவு பின்னால் எந்நேரமும் அவரை நிழல் போல் உடனிருந்து காக்கும் ஆபத்துதவிகள் இருவரும் அங்கே தென்பட்டார்கள். முதல் வண்டியிலிருந்து செல்வப்பூங்கோதையும் அவளுடைய தாயும் கீழே இறங்கி பெரியவரை வணங்கினார்கள். காராளரின் மனைவிக்கு மதுராபதி வித்தகரிடம் அளவற்ற பயம். அவரை எதிரே பார்த்து விட்டால் அவளுக்கு பேசவே வராது. ஏதாவது தவறாக பேசிவிடுவோமோ என்ற பயத்திலேயே அவள் அவர் முன்னிலையில் பேச மாட்டாள். செல்வப்பூங்கோதைக்கும் ஓரளவு அந்த அச்சம் உண்டு என்றாலும் தந்தை அனுப்பியும் தானாகவும் அவள் அவரை காண ஆலமரத்தடிக்கு அடிக்கடி செல்ல நேரிடுவது வழக்கம். அப்படி சென்று அவருடன் உரையாடும் வேளைகளிலெல்லாம் செங்குத்தான மலை ஒன்றில் ஏற முயன்று இயலாமல்
அச்சத்தோடு பாதியிலேயே கீழே இறங்கிவிடும் ஒரு குழந்தையின் நிலையில் தன்னுடைய சொற்களுக்கு பிடி கிடைக்காமல் தடுமாறும் ஒரு அனுபவத்தையே அவள் அடைந்திருக்கிறாள். இப்போது அவளுடைய தந்தை அவளை கேட்டார், நடந்தவற்றை சொல்லம்மா, ஏன் தயங்குகிறாய் என்று. பெரியவரும் வலது கரத்தை மேலே தூக்கி அசைத்து சொல்லேன் என்பது போல் குறிப்பை காட்டினார். செல்வ பூங்கோதையும் நிதானமாக எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்கினாள். தாமரை பூக்குவியலோடு இருந்த வண்டியை பூதபயங்கர படைவீரர் சந்தேகப்பட்டது. அவனுடைய சந்தேகத்தை நீக்கி தாங்கள் மேலே சென்றது, யானைப்பாகன் அந்துவனை கண்டது முதலிய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக சொன்னாள் அவள். கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த மதுராபதி வித்தகர் இளைய நம்பி எனும் சுந்தர வாலிபனின் மேல் செல்வ பூங்கோதை எனும் அழகிய இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரியத்தையும் மயக்கத்தையும் கொண்ட சொற்களை தனியே பிரித்தெடுத்து விலக்கி அவள் தெரிவித்தவற்றை அறிவதற்கு போதுமான சொற்களை மட்டுமே புரிந்து ஏற்றுக்கொண்டார். இளைய நம்பியை பற்றி கூற நேரிடும் போது சில இடங்களில் நாணமும் சில இடங்களில் தன்னை மீறி அவன் அழகை வர்ணிப்பது போல் தன் வாக்கில் வந்து சேரும் பதங்களையும் தவிர்க்க முடியாமல் அவள் தான் கூற முற்பட்டவற்றை கூறிக்கொண்டிருந்த போது அந்த இணையற்ற அரசதந்திர மாமேதை உள்ளூர நகைத்து கொண்டார். இளைய நம்பியின் கையும் வண்டியில் குவிந்திருந்த தாமரை பூக்களும் வேறுபாடு தெரியாமல் ஒன்றாயிருந்த இடத்தை பற்றி கூறும்போது அவளையும் மீறி சொற்கள் மிக மிக நளினமாய் கோர்த்து கொண்டு வந்தன. தானும் தன்னுடைய அன்னையும் வெள்ளியம்பல பகுதியை கடந்து நடுவூர் வழியே திருவாலவாய்க்கு செல்லும் போது பூதபயங்கர படையினர் யாரோ ஒரு மனிதரை ஒற்றர் என்று ஐயப்பட்டு சங்கிலியால் பிணைத்து இழுத்துச் சென்றதை சொல்லும்போது தன்னுடைய வார்த்தைகளின் பதற்றத்தையும் அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவள் கூறியதை கேட்டுவிட்டு அதற்கு மேல் அவளிடமும் அவள் அன்னையிடமும் கேட்டறிய வேறெதுவும் இல்லை என்பது போல் வலது கையை மேலே போக வேண்டிய சாலையை நோக்கி அசைத்து விடை கொடுப்பது போல் குறிப்பு உணர்த்தினார் பெரியவர். அன்னையோடு செல்வ பூங்கோதை வண்டியில் போய் ஏறிய போது பெண்கள் உணர்ச்சி மயமானவர்கள். அவர்களுக்கு வாழ்வின் சுகதுக்கங்களை விட சுகதுக்கங்களை பற்றிய கற்பனைகளே அதிகம். அவர்கள் கூறுகிறவற்றில் கற்பனைகளையும் உணர்ச்சிகளையும் கழித்துவிட்டு பதங்களுக்கு பொருள் தேட வேண்டும் என்று தொலைவில் தன் தந்தையிடம் கூறிக்கொண்டு செல்வதை அவளாலும் கேட்க முடிந்தது. நீண்ட நேரம் அவள் இந்த சொற்களையே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இரவு நெடுநேரம் கழித்து பெரியவரை ஆலமரத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பிய தன் தந்தையிடம் பெரியவர் சொன்ன வாக்கியத்துக்கு பொருள் என்ன, ஏன் பெரியவர் அப்படி சொன்னார் என்று வினவினாள். அதை கேட்ட அவர், மகளே, வருங்கால பாண்டிய நாட்டின் பல நூறு தலைமுறைகளை இன்றைய சிந்தனையில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் செயல் வேள்வியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய சொற்களுக்கு நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கோரும் மறைமொழியின் பொருளாளமும் ஆற்றலும் உண்டு. பின்னால் ஒரு சமயம் நீயே இதை உணர்ந்து கொள்வாய் என்று பதில் உரைத்தார். அத்தியாயம் 10 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் மீதம் இருக்கிற அத்தியாயங்களை பார்க்கலாம். நன்றி.